தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். முறைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நடிகர் ஸ்ரீகாந்த் உட்பட இன்னும் சிலர் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கோகெயின் அப்படிங்கிற போதைப் பொருளை பயன்படுத்தியதாகவும் வைத்திருந்ததாகவும். இது இன்னும் நிறைய பேர் இதில் பிடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அதிகமாக பேசப்படுகிறது. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒடுக்கப்பட்டு விட்டது, இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டு விட்டது அப்படின்னு முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது போன்ற பிரபலங்கள்லேயும் நட்சத்திர விருதுகள்லேயும் மதுபான விருதுகள்லேயும் மதுபானங்கள் தவிர்த்து போதைப் பொருளுடைய பரிமாற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பல்வேறு தகவல்கள் ஒவ்வொரு சம்பவங்களில் வந்து கொண்டிருந்தாலும் கூட அரசு இதுவரைக்கும் எந்த மதுபான விடுதியிலிருந்தும் போதைப் பொருளை பிடித்திருப்பதாக எந்த தகவலும் நமக்கு வரல. இதான் இந்த விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது. நம்மோடு இரண்டு கருத்துரையாளர்கள் இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன், முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம், இருவரையும் வரவேற்றோம். நான் திரு ராஜாராம்கிட்ட இன்றைய விவாதத்தை துவங்குறேன். ராஜாராம் சார், போதைப் பொருள் கஞ்சா அப்படின்னு அதிகமாக பிடிப்படுது. இத்தனை கிலோக்கு மேலே பிடிப்பட்டா குண்டாசு இதெல்லாமே வரையறுக்கப்பட்டிருக்கு. இப்போ கோகெயின், மெத் இப்படின்னு நிறைய மெத்தோபோட்டமைன் இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. இப்போ இதில் கோகெயின் அப்படிங்கிறது எந்த வகையான போதைப் பொருள்? இதுக்கு விலையே 12,000 ரூபாய் கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு விலை உயர்ந்ததா? இது பரவலாக தமிழ்நாட்டில் இருக்குதா? இது தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருள் இல்லை. இது வெளிநாட்டில் இருந்து தான் நமக்கு வருது. இப்போ இந்த இதில் சம்பவத்தில் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த ஜான் அப்படிங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க. அவரை இந்த இன்னொருத்தர் கூட இருக்கார் இல்லையா, இவர் கூட நம்ம பிரசாத் கூட இருந்த இன்னொருத்தர் பிரதீப், அவர் கூட சங்ககிரியில் வச்சு இவரை, அங்கே சங்ககிரி அவருக்கு சொந்த ஊர், பட் பிடிச்சது உசூரில் வச்சு பிடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போது அவங்ககிட்ட இருந்து கொக்கைன் ஒரு கிராம் 40,000 ரூபா கேஷும் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்கள விசாரித்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இவர் மூலமாக தான் வெளிநாட்டிலேருந்து கடத்தி இங்கே வரப்படுது. இங்கே 7,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு கிராம். அதை வாங்கி இவங்க 12,000க்கு இவங்க விற்கிறாங்க. இந்த பிரசாத் அந்த குரூப்பு இது கிட்டத்தட்ட 40 வாட்டி வாங்கியிருக்காங்க. இதில் ஒரு வாட்டி 5 லட்சம் ரூபா ஜிபே பண்ணியிருக்காரு, 5 lakhs. அப்போது இதை அவங்க ஒரு தொடர்ந்து ஆண்டு கணக்கில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இந்த இதை பயன்படுத்துறது இப்போ இதில் ஸ்ரீகாந்த் அவர் கூட இன்னொருத்தர் சொல்கிறாங்க, கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இன்னொரு நடிகர், இவங்கெல்லாம் இந்த பிரசாத் எடுக்கக்கூடிய படத்தில் ஸ்ரீகாந்த் நடிக்கிறதாகவும், தீங்கிரை அப்படிங்கிற ஒரு படத்தில், அதனால் இவங்களுக்குள்ள பழக்கம் இருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா இது வேறு விதமாக தெரியுது. இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர், இந்த மாதிரி ஒரு விழா இதுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ ஜாஸ்தியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் மட்டும் பயன்படுத்துகிறாருன்னா 1 கிராம் போதும். ஆனால் இத்தனை பேர் இத்தனை வாட்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுலேருந்து இது ஒரு சேல்ஸ், ஆர்கனைஸ்டு சேல்ஸ், அது மாதிரி தான் தெரியுது. இப்போ இதில் சம்மந்தப்பட்ட யார் யார் அப்படிங்கிறது இவங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இவங்களோட ஃபோன் கால் டீட்டெயில் சிடிஆர் அது போகிறையில் நிச்சயமாக தெரிஞ்சிடும். அதன்படி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இப்போ விசாரிக்கையில் நம்ம கஸ்டடி எடுத்து விசாரிக்கையில் தான் இந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சு இப்போ ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது தொடர்ச்சியாக மேற்கொண்டு இன்னும் எத்தனை பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி இது இன்னொரு வழக்கு சம்பந்தமாக அந்த பிரசாத்தை விசாரிக்கிற போது இது வந்திருக்கிறது. அப்போது அந்த வழக்கோடு இது தொடர்பு இல்லாததுதான். ஆமாம், அந்த வழக்கு கூட ஒரு மதுபான விடுதியில் 2 குரூப்புக்குள்ளே தகராறுல அடிதடி ஆகுது. அதுக்கு சப்போர்ட்டுக்கு, பிரசாத்துக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு டீம் வராங்க, இவங்களை அடிக்கிறாங்க, அந்த மதுபான விடுதியை உடைக்கிறாங்க. இது நடந்தது போன மாதம் 22ஆம் தேதி. அதில் இவங்க கைது செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கால் டீட்டெயில்ஸ் மற்றதெல்லாம் விசாரிக்க பார்க்கல தான் இவங்கெல்லாம் தெரிய வராங்க. அப்புறம் அவங்கள பிடிக்கிறாங்க. அவங்கள பிடிச்சி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இது பெரிய லெவலில் நடந்திருக்கு, தொடர்ந்து நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. இப்போ அதன் தொடர்ச்சியாக தான் இவரை பிடிச்சி விசாரிக்கப்போ இவரும் ஒத்துக்கிழமல்ல. அதுக்கப்புறம் அவர் வீட்டெல்லாம் சர்ச் பண்ணி, காரை சர்ச் பண்ணி, கடைசி அவரோட பிளட் டெஸ்ட் எடுத்து, அந்த பிளட் டெஸ்ட்ல இவர் அதை பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரால் மறுக்க முடியல. சரி, இப்போ போதைப் பொருள் பயன்படுத்துவது தவறா, இல்லை போதைப் பொருள் வாங்குவது தவறா, இல்லை போதைப் பொருள் விற்பனை செய்வது தவறா? எல்லாமே தவறு தான். போதைப் பொருளை உற்பத்தி பண்ணது தவறு, போதைப் பொருளை கடத்துறது தவறு, போதைப் பொருளை விற்கிறது தவறு, வச்சிருக்கிறது தவறு, உட்கொள்றதும் தவறு. NDPS ஆக்ட் பிரகாரம் எல்லாமே தவறு. ஆனால் மருத்துவ ரீதியிலையும் போதைப் பொருளை எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கா?
இல்லை, அதாவது கஞ்சா வந்து இப்போ என்ன சொல்றாங்க, 10 கிராம் கஞ்சா மருத்துவ இதுக்காக வச்சுக்கலாம் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சட்டத்தில் மாறுபட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின்னா 100 கிராம் கஞ்சா வச்சுக்கலாம், அதை அவங்க பயன்படுத்திக்கலாம். அப்போ அது வந்து சட்டத்தில் என்ன இருக்கு? தவறுனா தவறு தான். NDPS ஆக்ட் பிரகாரம் 10 வருஷம் தண்டனை, 5 லட்சம் ரூபா அபராதம். அப்படிதான் 2000 அந்த சட்டம் வந்த உடனே அதே மாதிரி தான் நடந்தது. சட்டத்துல ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்கன்னா இது காமன் ஆயிட்டே இருக்கு, அதனாலதான் ரிலாக்ஸேஷன் வருது. அது மட்டும் இல்ல, எவ்வளவு குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் தண்டனையும் மாறுது. அப்போ இன்ஸ்பெக்டர் இருந்தப்போ அந்த வழக்குகள் நிறைய போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வழக்குகளில் தண்டனை வாங்கியிருக்கிறேன். அந்த வழக்குகள் இப்போ வந்து அப்படி கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. குவான்டிட்டி அப்படிங்கிறதுல 10 கிராம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயினாக இந்த கேஸில் இவங்க தப்பிக்கிறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு அந்த கெமிக்கல் ரிப்போர்ட். 120 டேஸ் அரெஸ்ட் ஆகி 120 டேஸ்க்குள்ளே கெமிக்கல் ரிப்போர்ட் வந்து சார்ஜ் ஷீட் போடலைன்னா இவங்கள ஓன் ஜாமீனில் விட்டுறலாம். அதனால் அவங்க ஈஸியாக வந்துடுறாங்க. அவங்க எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் சரி, அதை பற்றி அவங்க கவலைப்படுறதில்லை. 120 டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும். நமக்கு தமிழ்நாட்டுக்கு முழுக்க ஒரே லேப் தான் இருக்குது. எங்கே பிடிச்சாலும் அந்த லேபுக்கு தான் வரணும். அவங்க அந்த பீரியாரிட்டி தான் பண்ணுவாங்க. லேட் ஆச்சுன்னா இது மாதிரி ஒன்று. ரெண்டாவது மாட்டுறது எல்லாமே இப்போ இந்த வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் மாட்டிருக்காரு. எங்கேருந்து வந்தது அங்கே போய் ஆரிஜினை போய் பிடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒன்றும் கிடையாது. கஞ்சா இப்போ நம்ம ஊரில் இல்லை வச்சுக்கோம். OTF பார்டர் சார் சொல்லுவார் அடிக்கடி. OTF பார்டரில் தான், OTAனா ஒரிசா, ஆந்திரா, தெலுங்கானா, ஆந்திரா பார்டரில் தான் விளைவிக்கிறாங்க. விளைவிச்சு அங்கேருந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. மணிப்பூர் அந்த பக்கத்துலேருந்து வருது. ஆனால் அந்த கஞ்சாவை ஆந்திராவிலேருந்து நம்ம ஊருக்கு வந்துடுது. வர்ற இடத்துல பிடிச்சிடுறாங்க. யார் கொண்டு வந்தாலும் அவனை தான் பிடிக்கிறோம். எங்கே மூலம் விளைவிக்க, எங்கே அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணவங்க யார்? அவங்க அந்த ஹோல்சேல் வாங்கி அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வர்றப்போ தான் நம்ம பிடிக்கிறோம். இது தொடர்ந்து நம்மளால் போக முடியல. அதே மாதிரி இந்த மெத்தாபெட்டமின், இந்த ஹெராயின் பவுடர் இதெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் தான் ஆரிஜின். கிட்டத்தட்ட 35% உலகத்துக்கு சப்ளை அவங்க தான் பண்ணுறாங்க. அங்கே போய் நம்மளால் தடுக்க முடியல. அதனால தான் இது வந்து தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னொரு காரணம் என்னென்னா, இதில் கோடிக்கணக்கான பணம். ஹெராயின் பவுடர்லாம் ஒரு கிலோ 7 கோடி. அப்படி இருக்கையில் அதில் வந்து அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறான். அந்த பண புழக்கமே பெரிய லெவலில் இருக்குது. அப்போ தடுக்கணும்னு நினைச்சக்கூடிய அளவு வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு வேறு வேறு மாற்றமாக கொண்டு வராங்க. அதில் மட்டுமல்ல, இங்கே லோக்கலில் இருக்கிற ரவுடிகள், லோக்கலில் இருக்க அரசியல்வாதிகள் இவங்களோட சப்போர்ட்டும் இருக்குது. அதனால தான் காவல்துறையால் இது தடுக்க முடியல, கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியல. சரி, ஜெகதீஸ்வரன், கோக்கைன் இந்த அளவுக்கு திரைத்துறையிலையும் மதுபான விடுதிகள்லையும் இருக்குது அப்படின்னு தெரிந்த பிறகும் இதெல்லாம் நம்ம ஒன்றொன்று பிரச்சனையாக வரும்போது தான். ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் போதைப் பொருளை ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மதுபான விடுதிகளில் சோதனை செஞ்சு நான் இத்தனை கிலோ பிடிச்சிருக்கோம், இதுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வருதா? இல்ல, தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. நீங்க வந்து டெல்லி, மும்பை அந்த மாதிரியான நகரங்கள்ல எல்லாம் வந்து பப்ல இந்த மாதிரியான பிடிபட்டிருக்காங்க, நபர்கள் பிடிபட்டார்கள் அல்லது இது பிடிபட்டது. இன்னும் சொல்ல போனா திரைத்துறை, தமிழக திரைத்துறைக்கு இது புதுசா இருக்கு. பாலிவுட்ல வந்து ரொம்ப அதிகமாக இது பிடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் எல்லாம் ஏற்கனவே நம்ம வெளியே பார்த்திருக்கோம். அந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் தான் குறிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல இது வந்து முதல் முறையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, நீங்க இப்போ காவல்துறை வந்து பல நேரங்கள்ல நாங்க போதைப் பொருளை ஒழிக்கிறோம்னு சொல்லும் பொழுது கஞ்சா வேட்டை தான் அவங்க அடிக்கடி சொல்ற விஷயம். கஞ்சா வேட்டை 1, 2, 3 பல விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. அதை பிடிக்கிறதுக்கு தான் நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்கள் பண்ணாங்களே தவிர கொக்கைன் இல்ல மெத்து அப்படிங்கறது எல்லாமே புதுசா. ஏன்னா இது வந்து இது இந்தியால சார் சொன்ன மாதிரி இந்தியால இல்ல, நிச்சயமாக வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வெவ்வேறு ரூட்ல கடத்திட்டு வரப்படுகிறது. ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து மெத்து கொக்கைனுக்கெல்லாம் வந்து ஒரு ஹப்பா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கடந்த அக்டோபர் 2024 நீங்க வந்து எவ்வளவு பிடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 560 கிலோ, அதாவது 1200 பவுண்டு கொக்கைனும் 40 கிலோ மரிஜுவானாவும் போன அக்டோபர்ல பிடிபட்டது. அதோட வேல்யூ வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட $669 மில்லியன். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா $669 மில்லியன். அதுக்கப்புறம் நிறைய பேர் அரெஸ்ட் பண்றாங்க. கொஞ்ச நாள்லயே அடுத்த ஒரு 208 கிலோ பிடிக்கிறாங்க கொக்கைன். அது வந்து சிப்ஸ் பாக்கெட், அப்புறம் அதர் ஃபுட் பாக்கெட்ஸ்ல வந்து அதை வச்சு அதை கடத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறது. அதே மாசத்துல, அதாவது நான் போன வருஷத்திலேயே அக்டோபருக்கு பிறகு டெல்லி, குஜராத் போலீஸ் டிபார்ட்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 518 கிலோ கொக்கைன் எங்க பிடிக்கிறாங்கன்னா, ஒரு ஃபார்மா கம்பெனி, குஜராத்ல இருக்கிற ஃபார்மா கம்பெனி பிடிக்கிறாங்க. அதோட வேல்யூ வந்து $595 மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நிறைய கஞ்சா யூசர்ஸ் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இப்போ
அதிகப்படியாக இந்த கொக்கைன் மாதிரியான சப்ஸ்டன்ஸ், மெத்து மாதிரியான சப்ஸ்டன்ஸை வாங்குறதுல இந்திய இளைஞர்கள் நிறைய வந்து ஆர்வம் கட்டுறாங்க, நிறைய வந்து கன்சப்ஷன் நிறைய ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது ரொம்ப அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. இன்னொன்னு, இது கடத்துறது யார் ரூட், மோஸ்ட்லி இது யார் ரூட் தான் கடத்துறாங்க. அது வந்து சில நேரம் லக்கேஜ்ல வச்சுட்டு வராங்க, கொரியர் மாதிரி வருது சில நேரங்கள்ல. இப்ப என்ன பிளாக் கொக்கைன் ஒன்று சொல்றாங்க, அதாவது இந்த கார்பன் மோனாக்சைடு அதெல்லாம் வந்து ஒரு கருப்பு கலர்ல பவுடர் மாதிரி ஆக்கி அதை இதையும் ஒன்னா கலந்து, அதாவது அத்தாரிட்டிஸ் பிடிக்க முடியாத அளவிற்கு எந்தெந்த முறைகள் எல்லாம் கடத்த முடியுமோ அந்தந்த முறைகள் எல்லாம் பல நாடுகளிலும் கடத்தி கொண்டு வெவ்வேறு ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்காங்க அப்படின்ட்டு பல தகவல் நமக்கு வந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியும், பஞ்சாப் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக மாறிச்சு. அது ஒரு பெரிய எலெக்ஷன் இஷ்யூவே மாறிச்சு. இந்த ட்ரக்ஸ் யூசேஜ்னா ஆம் ஆத்மி எல்லாம் வரும்பொழுது ட்ரக்ஸ் நாங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து கொக்கைன், மெத்து, கஞ்சா எல்லாமே இருந்ததை பார்த்தோம். அதே மாதிரி மெத் லேப்ஸ் நிறைய உருவாயிட்டு இருக்கு இந்தியா முழுக்கவே. கிரேட்டர் நோய்டால எக்கச்சக்கமான மெத் லேப்ஸ் உருவாயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மாஃபியால இன்வால்வ் பண்ணி யூஸ்வலா நம்ம படிப்போம் இல்ல பார்ப்போம், மெக்சிகன் ட்ரக் கார்டல் சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இந்தியாவில் வந்து இன்னைக்கு அந்த ட்ரக் கார்டல் எல்லாம் உள்ள போந்திருக்கிற அளவிற்கு இன்னைக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டா இன்னைக்கு மாறி இருக்கு அப்படிங்கறதா வர செய்திகள் எல்லாமே, படிக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சிகரமான செய்திகளாகத்தான் இருக்கு. இது இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி சில பாலிவுட் ஆக்டர்ஸ் அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்ட்டி, ரேவ் பார்ட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த பார்ட்டிஸ்ல போனா வந்து அங்க நிறைய பசங்க மாட்டுவாங்க, பொண்ணுங்க மாட்டுவாங்க. இதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் இது பரவலாக உள்ளே வந்து விட்டது. அதை இந்த நடிகர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், பிக் ஷாட்ஸ் பயன்படுத்துறாங்க, பப்புக்கு போறவங்க பயன்படுத்துறாங்க. அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இதை சரியான விதத்தில் தான் காவல்துறை அணுகி கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. வந்து வெவ்வேறு, அதாவது சேலஞ்சஸ் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த சேலஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி காவல்துறை நார்கோட்டிக்ஸ் பியூரோல ஒர்க் பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வியே எழுந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பரவி இருந்தாலும் இதை நாங்க கட்டுப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பல ஆபரேஷன்ஸ் துவங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் நேரடியா அதை பிடிச்சது மாதிரி தெரியல, வேற ஒரு வழக்கோடு தொடர்பு போகும்போதுதான் இதெல்லாம் பிடிபடுது. அப்ப நேரடியா போதை ஒழிப்புல இறங்கலையா காவல்துறை? இல்லங்க, அதான் சொல்றேன் இல்லையா, காவல்துறை வந்து இப்போ அவங்க குறிவைக்கின்றதுன்னு பார்க்கும் பொழுது நம்ம யூஸ்வலா நம்ம பார்த்திருக்கோம், இது வரைக்கும் கஞ்சா வேட்டையில தான் நிறைய இறங்குறாங்க. கஞ்சா வேட்டையில சார் இல்ல நம்ம சொல்றோம் கஞ்சா வேட்டை தான், அதெல்லாம் சாருடைய காலம். சார் சொல்றாருல 20 வருஷத்துக்கு முன்னாடியே இத்தனை வழக்குகள் எல்லாம் போட்டோம். ஆனா இன்னைக்கு கடந்த 5-10 ஆண்டுகளாக கோக்கைன், இப்ப சமீப காலமா மெத், இது போன்றதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான புழக்கத்துல இருக்கிற போது இது இன்றைய காவல்துறையினருக்கு தெரியும். அப்போ நம்ம அட்வான்ஸ்டா போகணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கலையான்னு இப்பவும் அதுதான் நானும் சொல்றேன். நீங்க வந்து இப்ப இன்னைக்குமே நீங்க பழைய காலத்துல துவங்கி இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, இன்னைக்கு இந்த ஆட்சியில தான் வந்து கஞ்சா வேட்டை 1, கஞ்சா வேட்டை 2, கஞ்சா வேட்டை 3 நிறைய ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதுல அவங்க மெயினா வந்து போக்கஸ் பண்ணது கஞ்சா தான் அப்படிங்கிறதும், கஞ்சாவோட சப்ளையர்ஸ், கஞ்சாவுடைய யாரெல்லாம் மேனுபேக்சர் பண்றாங்க, அந்த ரூட்ல வர்றது அதை எப்படி தடுக்கிறது, இல்ல அதை யாரெல்லாம் இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க, கன்சியூமரா இருந்து விற்பனையாளர்களா சேல்ஸ்மேனா மாறினதெல்லாம் யாருன்னு அப்படிதான் அவங்களதான் பிடிச்சாங்களே தவிர, நம்ம கோக்கு மெத்தைன், இப்ப கோக் கடத்தி ஒரு பிடிபட்டு இருக்கிறார், இல்ல வந்து கொக்கைன் இவர் வச்சிருந்து பிடிபட்டிருக்காரு, இல்ல மெத்தைக்கு பயன்படுறாரு. நீங்க வந்து இந்த திமுக ஒருத்தர் இருந்தா அந்த ஜாபர் சாதிக்கா, அவர் வந்து நிறைய வச்சிருந்தாரு, அவர் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காரு. அந்த பெரிய கேஸ் ஆடிச்சு. ஆனா தமிழகத்துக்குள்ள கோக் வைத்திருந்த ஒருவரை பிடிபட்டார், இல்ல வந்து அந்த மாதிரியான கேஸ் வந்து கஞ்சாவோட கம்பேர் பண்ண ரொம்ப கம்மி தான். நீங்க ஒண்ணுல காலேஜ் பசங்களை சில பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்க ஆந்திரால சில பேர் வந்து கடத்திட்டு வந்து அதை கோக் கஞ்சா வித்தாங்கிற செய்திகள்லாம் இருக்குமே தவிர இதுல வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவுக்கு அதற்கான திட்டங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கறதே நமக்கு பொதுமக்களுக்கு பொது பார்வையில இல்லைன்னு சொல்றேன். சரி திரு ராஜாராம் சார், ஏன் அடுத்தடுத்த அட்வான்ஸ்டாட்டு போதைப் பொருட்கள்லாம் வரும்போது அதை பிடிக்கிறதுக்கு அரசு அறிவுறுத்துறாங்க, அதனால பல தீவினைகளும் இருக்குது, பல கொலைகள் நடக்குது, இல்லைன்னா இன்னும் சில சம்பவங்கள்லாம் நடக்குது, எல்லாத்துக்கும் பின்னாடி போதைப் பொருள் இருக்குங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்கும்போது ஏன் இதை ஒழிச்சாலே இந்த மாதிரி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முடிச்சிடலான்னு அரசு நினைக்க மாட்டேங்குது? இல்லை, அதுக்குள்ள முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு சொல்லி NIB அப்படின்னு ஒரு இதுக்குன்னு சொல்லிட்டு, இந்த போதைப் பொருளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு SP தலைமையில் 38 மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு 6 கான்ஸ்டபிள் உள்ள அதுக்கு ஒரு டீம் இருக்குது. அவங்களால இது வந்து அதிக அளவில் உள்ளே வர ஆரம்பிக்கிறதுனால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, மதுவிலக்கு அமல் பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவு, அந்த பிரிவில் ஒரு ADGP, IG, அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 3 யூனிட், ஒரு யூனிட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், 2 SI, 2 ஹெட் கான்ஸ்டபிள், 10 PC, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் பண்ணி ஒரே டீம் ஆக்கி, அது போக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு DSP தலைமையில் இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க.
போட்டு அவங்கள வச்சு இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அதையும் மீறி இது வருது, நடக்குது. இதில் வந்து சில சட்ட சிக்கல்கள் இருக்குது. ரெண்டாவது, வெளியூர்லேருந்து வரக்கூடியது ஒரு ரூட்டு, எந்த ரூட்டில் போலீஸ் இருக்காங்க, எந்த பக்கம் கண்காணிக்கிறாங்கன்னு பார்த்து இன்னொரு ரூட்டில் எடுத்து வராங்க. அன்றைக்கி ஒரு கருவாட்டு லாரியில் எடுத்துகிட்டு வராங்க ஆந்திராவிலேருந்து, ஆண்டிப்பட்டியில். அது நேரடியாக எந்த பக்கம் வராமல் அப்படி சுற்றிட்டு ஆண்டிப்பட்டி பக்கம் வருது கருவாட்டு லாரி. திடீர்னு செக் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து 2000 கிலோ கஞ்சா இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சேல்ஸ்மேன்லாம் பிடிக்கிறது எப்படி சார் வருது? ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு ரூட் மூலமாக தான் கன்சியூமர்ஸ்க்கு வரும். அந்த ரூட்டை கேட்ச் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அதுதான். அதாவது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பொருள் எல்லாமே வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து குஜராத்தில் வந்து அந்த துறைமுகத்தில் 33,000 கோடி பிடிச்சாங்க. அது பார்த்தா கண்டெய்னரில் மற்ற பொருள்களுக்கு இடையில் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு கிலோவே 7 கோடி. அப்படி இருக்கிறப்போ இந்த பொருள்கள் வந்து பெரிய லெவலில் இப்போ வந்து கஞ்சா கூட பெருசாக தெரியும். ஆனால் இது வந்து சின்ன சின்ன பொருள் தான். ஆனால் வந்து வேல்யூ ஜாஸ்தி. இதை வந்து இந்த நம்ம இந்தியாவில் நம்ம தீபகற்பம் இது நம்ம இருக்குது, 3 பக்கமும் நமக்கு கடல். இது இந்தியா வழியாக அந்த பக்கம் பேங்காக்கு போகுது, மலேசியாவுக்கு போகுது, ஸ்ரீலங்கா போகுது. அந்த மாதிரி வேலையும் இருக்குது. நம்ம இங்கே வந்து பயன்படுத்துறது மட்டுமல்ல, அதுக்கும் போகுது. இந்த பயன்பாடு எப்போ ஜாஸ்தி ஆச்சுன்னா இந்த கொரோனா பீரியடில். அப்போ வந்து லாக்டவுன், மதுப்பிரியர்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு மதுபான கடைகள்லாம் மூடிட்டாங்க. அதனால் அப்போ அவங்ககிட்ட வருமானமும் கிடையாது, கடைகளும் கிடையாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கஞ்சாவை நோக்கி போகிறாங்க. 5 ரூபா 10 ரூபாய்க்கு பொட்டலம் கிடைக்குது. அப்போ அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பயன்படுத்த பார்த்தா இது ஒரு குவார்ட்டர் வாங்கினா 3 மணி நேரத்தில் போது தெரிஞ்சு போகுது. ஆனால் இது ஒரு சின்ன பொட்டலம் அடித்தா ஒரு நாள் முழுக்க தாங்குது. இதோட தேவைகள் ஜாஸ்தி ஆகுது. அப்போ ஆந்திராவில் வந்து உள்ளே வருது. அந்த சமயத்தை பயன்படுத்தி தான் இந்த ட்ரக்ஸ் ஏற்கனவே இருக்குது, இல்லாமல் இல்லை, இந்த ட்ரக்ஸும் உள்ளே வருது. இந்த ட்ரக்ஸும் வந்து ரொம்ப சின்ன பொருள், ஒரு சின்ன ஒரு கிராம் பாருங்கள் 12,000 ரூபா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கையில் இதை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் இதுக்கு வந்து தனியாக ஒரு ரூட் இருக்குது, இதுக்கு தனியாக ஒரு மாஃபியா இருக்குது, இதுக்கு சப்போர்ட் நிச்சயமாக இருக்குது. காவல்துறையிலும் சில கருப்பாடுகள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இதை தடுக்கணும் அப்படின்னா அரசாங்கம் முழு முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி இதில் பழக்கப்பட்டவங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். இதில் தண்டனை அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக கொடுக்கப்படணும். இதில் வந்து இந்த எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அதுக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த 120 days சார்ஜ் ஷீட் போடலாம் விட்டுறணும். அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து அதை வந்து வேறு மாதிரி ஆங்கிளில் பார்க்கணும். அதே மாதிரி நீதித்துறையும் இது வந்து ஒரு சமூக கேடு. அதாவது ஸ்கூலில் படிக்கிற பசங்க கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு உதட்டுக்கும் பல்லுக்கு இடையில வச்சு அவங்க கெட்டு போகக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஐடியில் படிக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய அந்த இளைஞர்களும் இளைஞர்களும் வீக்கெண்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஈசிஆரில் பாருங்கள் இதைத்தான் பயன்படுத்துகிறாங்க. இதுவும் பயன்படுத்துகிறாங்க, மதுபானங்களையும் பயன்படுத்தி கெட்டு போகிறாங்க. அதாவது இளைஞர்கள் கெட்டு போய், அதாவது ஏதோ ஒரு இதை நோக்கி நம்ம கலாச்சார சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுக்கு மெயின் காரணம் இந்த போதைப் பொருள்கள். இந்த போதைப் பொருட்கள் வந்து பாருங்கள், எந்த அஃபென்ஸ் நடந்தாலும், ஒரு கொலை நடந்தாலும் கொள்ளை நடந்தாலும் எது நடந்தாலும் பாருங்கள், அக்யூஸ்ட் பிடிச்சா என்ன சொல்கிறான், போதையில் இருந்ததுன்னு சொல்கிறான். அந்த போதைங்கிறது மது போதை மட்டுமல்ல, இந்த போதை இப்போ இதுவும் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கிடைக்கிறத தடுக்கிறதுக்கு என்ன வழி? இதில் என்னன்னா, நம்ம ஊரில் இல்லை, சப்ளை வெளியிருந்து தான் வருது. பெரிய லெவலில் வந்தால் அது பெரிய ஒரு பார்சலாக வந்தால் தெரியும் நமக்கு. அது தெரியாத லெவலில் வருது. இன்னும் சிலது வந்து போஸ்டர்லேயே வருது, கொரியர்லேயே வருது. அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வகையிலையும் அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. லாபம் ஜாஸ்தி இருக்கனால அவங்க ரொம்ப தொழில் முறையை ரொம்ப வெவ்வேறு விதத்தில் கையாளுறாங்க. காவல்துறை நிச்சயமாக அதை கண்டுபிடிக்கணும், அதை தடுக்கணும். இது வந்து ஒரு சமூக கேடு. இது அதாவது இது எங்கேயோ நடக்குது, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் போட்டுருக்காங்க, அரசு தனி முனைப்பு காட்டுது. அப்போ ரூட்டை ஈஸியாக எராடிகேட் பண்ண முடியும். அப்போ எங்கெங்கெல்லாமோ தடைக்கற்கள் இருக்குது, அதை ரூட்டை ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைத்தாங்கன்னா தீவிரவாத அமைப்பையே என்ன பண்ண முடியுது காவல்துறையால் ஐடென்டிஃபை பண்ணும்போது. ஒரு கஞ்சாவுடைய அந்த ரூட், ஒரு கொக்கைனுடைய ரூட்டை ஏன் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மெத்து ப்ரொடியூஸ், நம்ம ஜெகதீஷ் கூட்டும்போது சொன்னார், மெத் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லேப்ஸ் எல்லாம் மும்பை டெல்லியிலலாம் இருக்குது, நிறைய ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு. இந்த அளவுக்கு ஒரு டேட்டா இருக்கும்போது ஏன் அந்த ரூட்டை கேப்சர் பண்ண முடியலை? இப்போது நம்ம தமிழ்நாடு போலீஸ் ஒரு லெவலை தாண்டி நம்ம போக முடியாது, நம்ம ஸ்டேட்டை தாண்டி போக முடியாது. நம்ம ஸ்டேட்டுக்குள்ளேயே பார்க்கலாம். அதை தாண்டி போகிறப்போ அவங்க பெர்மிஷன் வாங்கணும், பெர்மிஷன் வாங்கி அதுக்கு ஆர்டர் வாங்கி போகணும். அங்கே போகிறப்போ நமக்கு மொழி பிரச்சனை, நமக்கு சப்போர்ட் பிரச்சனை, இதெல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இதுக்கு தனியாக ஒரு டீம் போட்டு இது எங்கேருந்து வருது, எந்த வழியாக வருதுன்னு பார்த்து இதை உள்ள இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகாத அளவுக்கு முதல்ல தடுக்கணும். அது தடுத்தாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். சரி, என்னன்னா நேக்ரோட்டிக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு நீதிமன்றத்தை அமைக்கிற போதே இதை எராடிகேட் பண்ணணுங்கிற எண்ணம்
மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிறனால தான் தனி நீதிமன்றங்களே வச்சிருக்காங்க. அதுக்கு ஸ்ட்ரென்த் போடணும்ல. தடுக்கணுங்கிறது வந்து இந்தியா எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு பெரிய கடற்கரை, எவ்வளவு பெரிய மலைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி உள்ள வர்றப்போ இதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் தேவைப்படும். இந்தியா முழுவதும் நார்கோட்டிக்ஸ்க்கு தனியா கோர்ட்டு போடும்போது ஏன் இதை தடுக்கிறதுக்கான ஒரு ரூட்டை ஸ்ட்ராங் பண்ண முடியாதுன்னு கேட்கிறேன். குற்றம் புரியுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது அமைச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கடற்கரைன்னு எடுத்துங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட கடற்கரை எந்த எண்ட்ல இருந்து எந்த எண்டு வரைக்கும் இருக்கு. அந்த அவ்வளோ ஏரியாவும் கவர் பண்ணணும்னா எவ்வளவு போலீஸ் தேவைப்படும், எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். அதுக்கு என்ன தளவாடங்கள், அதாவது தளவாடங்கள்னு சொல்றது இவங்க போட்டில் போய் பிடிக்கிறதுக்கு, அது மாதிரி இவங்களுக்கு வந்து கட்டமைப்பு, அதாவது போலீஸ் ஸ்டேஷன், கான்ஸ்டபிள்ஸு, அதுக்கு அது நீச்சல் தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டால் ஒழிய இது முடியாது. நீதிமன்றங்கள் நிச்சயமா இந்த மாதிரி வழக்குகளில் தண்டனை கொடுத்தே ஆகணும். ஒன்றும் கிடையாது. நம்ம சிங்கப்பூரில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் உட்கார்ந்துருக்காரு. அவர் பக்கத்தில் இன்னொருத்தர் வராரு. இந்த பையை கொஞ்சம் பார்த்துக்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பையில் என்ன இருக்குன்னு இவருக்கு தெரியாது. ஆனால் போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. அதில் கஞ்சா இருக்கு. கஞ்சா தான், இந்த போதைப் பொருள் கஞ்சா தான் இருக்குது. அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கஞ்சா வச்சிருந்ததுக்காக அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. நம்ம பிரதமரே லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதி கூட கேட்கல, தூக்கில் போட்டாங்க. அந்த பொருளுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அதில் என்ன இருக்குன்னே இவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து கடுமையாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி கடுமையான இதை நம்ம நீதிமன்றங்கள் கொண்டு வரணும். அது இல்லாதனால ரொம்ப ஈஸியாக பாருங்க, எவ்வளோ பொருள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தா அப்போ அவங்களுக்கு ஈஸியாக போயிடுது இல்லையா. மாற்றவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்க தொழிலாளிகள் தான். ஒரிஜினல் ஓனர் யாரு, ஒரிஜினல் எங்கே ப்ரொடக்ஷன் ஆகுது, எங்கேருந்து உள்ளே வருது, அதை பார்த்தாலே உங்களுக்கு அங்கேருந்து உள்ளே வரதை தடுத்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த வகையில் ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து செய்யணும். அதை மாதிரி நீதிமன்றங்களும் காவல்துறையும் இதை வந்து தடுக்கணும். அரசாங்கம் இதில் பாதிக்கப்பட்டவங்க திருப்பி அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு அதுக்குள்ள முயற்சிகள் நிறைய பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெகதீஸ்வரன், நான் சார்ட்ட கேட்ட அதே தான். இந்த லைனில் முழுசாக கேப்சர் பண்ணி அதை எராடிகேட் பண்ணி ஸ்டாப் பண்ணணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், வெளிநாடுகள்லேருந்து உள்ளே வர்றதை தடுக்கிறதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒருத்தரை ரூட் பண்ணி அவரோட அடுத்தடுத்த லைனப்பை மேட்ச் பண்ணால் ஈஸியாக டோட்டல் நெட்வொர்க்கையும் என்ன பண்ணிடலான்னா பிடிச்சிடலாம். இங்கே டோட்டல் நெட்வொர்க்கை பிடிக்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுறாங்க. நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு தெரியும். மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இதுக்கு கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் வேணும். அதாவது இந்தியா முழுக்கவே ஒரு கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் வேணும் அப்படிங்கறதா ரொம்ப ஒரு முக்கியமான. இது வந்து தமிழ்நாட்டோட பிரச்சனை இல்ல, பஞ்சாபோட பிரச்சனை இல்ல, மும்பையோட பிரச்சனை கிடையாது. இந்தியாவோட பிரச்சனை சொல்ல போனா உலக நாடுகள் பல நாடுகளோட பிரச்சனையாக இது மாறிட்டு இருக்கு. அதுல குறிப்பாக இந்தியாவோட பிரச்சனையாவும் இருக்கு. யூஎஸ்லேயே கூட சொல்றோம், என்ன சொல்றாங்கன்னா, இந்த இல்லீகல் ஷிப்மெண்ட்ஸ்க்கு இந்தியா வந்து ஒரு மேஜர் ஹப்பா மாறிட்டு இருக்கு. இந்த யூஎஸோட ஆன்டி ட்ரக்ஸ் பியூரோலாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் இருக்கு. ஸோ நீங்க ஓவராலா ஒரு கோஆர்டினேஷனா, இப்போ நீங்க இந்த ட்ரக் வந்து பல பல தளங்கள்ல இருந்து கடத்தி கொண்டு வரப்படுகிறது, இல்ல வெவ்வேறு கைகள் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, நார்கோட்டிக்ஸ் பியூரோ வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்க நார்கோட்டிக்ஸ் பியூரோ மட்டும் ஒர்க் பண்ண பத்தாது. இப்ப இவர் ஸ்ரீகாந்தோட கைக்கு கிடைச்ச ட்ரக் வந்து ஒரு ஆரம்ப புள்ளி எங்கவா இருக்கு, அது எந்த ரூட்ல வருது அப்படிங்கறதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு. இதோட எல்லைகளையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன சொல்லணும்னா, மயன்மார்ல இருந்து சில நேரங்கள்ல பார்க்கும் பொழுது நீங்க வந்து அண்டை நாடுகளுக்கு நேரடியா போகாம வெவ்வேறு நாடுகள் மூலம் சுத்தி எல்லாம் வரும் ட்ரக்ஸோடைய பேசேஜ் அப்படி இருக்கும். அங்கங்க சில ஏஜென்சிஸை வந்து ஏமாத்திட்டு வரலாம், ஏஜென்சிஸ்க்கு வந்து காசு கொடுத்து சரி கட்டலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு, நீங்க வந்து இங்க முழுக்க பொண்ணு இல்ல, ஒரு நடிகராக ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இப்போ இன்னொரு நடிகரும் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு சொல்லி சொல்றாங்க. இன்னும் சில பேர் இன்வால்வ் ஆயிருக்கலாம். எல்லாருடைய பேரும் வெளியே வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுல அரசியல் பின்புலம் கொஞ்சம் இருக்கு, இல்ல வந்து ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து அவங்க வந்து தப்பிக்கக்கூடிய வழிகளும் இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது என்ன கேட்டீங்கன்னா, அது வந்து அதை தடுக்கக்கூடிய வழிகளும் அதுல அடைபடுது, இல்ல காவல்துறை தீவிரமான நடவடிக்கை எடுக்க முடியாத நிலைமைக்குமே போறாங்க. அப்ப இது வந்து உண்மையிலேயே நாங்க வந்து போதைப்பொருள் ஒழிப்புல முன்னணி மாநிலமாக இருக்கோம், இல்ல போதைப்பொருள் ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு முழு முயற்சியாக ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் நம்ம அரசாங்கம் என்ன பண்றாங்க, பல கல்லூரிகளுக்கும் போறாங்க, நீங்க சத்தியப்பிரமாணம் எடுங்க, நீங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டோம், கஞ்சா பயன்படுத்த மாட்டோம், சத்தியப்பிரமாணங்கள் எடுக்க வைக்கிறாங்களே தவிர அதை தாண்டி இந்த ஒவ்வொரு ரூட்டையும் இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ பல நேரங்கள்ல இப்ப நம்ம சைபர் குற்றங்கள்லாம் நடக்கும்போது பல பேர் ஏமாற்றப்படுறாங்க. போலீஸ் சொல்ற மேக்ஸிமம் விஷயம் என்ன, இப்பெல்லாம் ஏமாறாதீங்கம்மா, அப்பெல்லாம் போன் வந்தா போன் எடுக்காதீங்க அப்படிதான் சொல்றாங்களே தவிர அந்த சைபர் குற்றங்கள் நடக்குது, இல்ல பல பல பணம் எல்லாம் களவாடப்படுது, நம்மளுடைய பேங்க்ல இருந்து அதை அவங்க வந்து இப்ப ஏமாத்தி நம்மளை வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த நெட்வொர்க்கை பிடிக்கணும், அதுல இருந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் காமிச்சிருக்கும்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. போலீஸே சில நேரங்கள்ல வந்து அவங்களே அவங்களுடைய பணத்தையே களவாட விடுறாங்க, அதையும் நம்ம பார்க்கிறோம். அது மாதிரிதான் இருக்கு. நீ வந்து ஒரு பக்கம் குற்றம் செய்பவர்கள் டெக்னாலஜியா இருக்கலாம், இல்ல தப்பு செய்யறதுலாம், அதுல வெவ்வேறு நிலைகளை நோக்கி லெவல் 1 லெவல் 2 போயிட்டே இருக்காங்க.
ஆனா காவல்துறை ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால அதெல்லாம் தடுக்க முடியாத நிலைமையில இருக்கு. வேற ஏதாவது வழக்கிற்கு போகும்பொழுது, வேற ஒரு விஷயத்துக்காக பிடிபடும் பொழுது, இதெல்லாம் ஒரு விசாரிக்க நான் அவருக்கு சப்ளை பண்ணேன், இவருக்கு சப்ளை பண்ணேன், நான் அவரோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. காவல்துறை இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இது வந்து ஒழித்தே ஆக வேண்டும். இதனால நம்ம இளைஞர்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற பார்க்கணும். இன்னொன்னு, நீங்க அந்த கொக்கைனே வந்து சில நேரங்கள்ல அனஸ்தட்டிக் ட்ரக் எல்லாம் பயன்படுத்தப்படும். பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து அனஸ்தட்டிக் ட்ரக் திருடப்படுகிறது. நீங்க அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதை எடுத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு எடுக்கிறது, வெளியே லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிற ஒரு கும்பலம் இருக்கு. பார்மசிஸ்ட்ல வந்து இருக்கிற சின்ன சின்ன டேப்லெட்ஸ்ல அந்த மாதிரி சேல் பண்றாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. ஆனா ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மது வாங்குறத விட இது ரொம்ப குறைவான விலையில இருக்கு. அப்ப அதை ஊசியை போட்டுக்கலாம், சின்ன மாத்திரை போட்டுக்கலான்ட்டு பல வகையான ட்ரக்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு விதமான ட்ரக் டிப்ரெசன்ஸ் இருக்கு, அதாவது ஒருத்தர் வந்து அமைதிப்படுத்துற மாதிரியான ட்ரக்ஸ் இருக்கு, ஒருத்தர் வந்து எக்ஸைட்டிங்கா மாத்திர மாதிரி ட்ரக்ஸ் இருக்கு. இதை பல ஆங்கிள் தான் நீங்க அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க வந்து ஒரு பேர் மட்டும் கிடையாது, பல பேர்கள்ல பல இதுல உலாவிட்டு இருக்கு. அது இல்லாம தான் இப்ப கஞ்சா, இப்ப சார் மாதிரி குள்ளி போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இது ஒட்டுமொத்தமாக இதை ஒடுக்க வேண்டும் என்றால் இதற்கு அப்ப எவ்வளவு தீவிரத்தன்மையோட வேலை செய்யணும்னு ஒரு பார்வை இருக்கணும் இல்லையா? கூர்லிப்பு போதைக்காக போடக்கூடியது எல்லாமே மதுபானங்களோடு விலை குறைவாக இருக்கு, அதனால மக்கள்கிட்ட அதிகப்படியான பயன்பாட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மதுபானங்களோடு குறைவா இருக்கு. 1 கிராம் 12,000 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா ஹையர் சொசைட்டிக்குள்ள மட்டுமே பயன்படுத்த முடியும். ஒரு சாதாரண ஒரு நபர்களால 12,000 ரூபாய்க்கு 1 கிராம் பயன்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட ஸ்ரீகாந்தே 4 லட்சத்தி சம்திங் அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற அந்த பதிவுகள்லாம் பார்க்குற போது இது ஒரு ஹையர் கம்யூனிட்டிக்குள்ள, அதாவது மணிவெல் கம்யூனிட்டிக்குள்ள மட்டுமே இது சர்க்குலேட் ஆகுதா? இல்லங்க, இந்த ட்ரக் அப்படிதாங்க இருக்கும். அதனாலதான் இப்ப நீங்க டார்கெட்ஸ், நீங்க அதனாலதான் நீங்க இல்ல நம்ம சார் சொன்னா கூலிப்பெல்லாம் அப்படி அதுக்குள்ள கொண்டு வந்துட முடியாது. கூலிப்போ கஞ்சா போன்ற பொருட்களோ குறைவான விலைக்கு கிடைக்குது. ஆனா இதெல்லாம் குறைவான விலையே இல்ல. 1 கிராமே அபவுட் 10,000 தான். அதுதான் சொல்றேன். நீங்க அதனாலதான் உங்களோட டார்கெட்ஸே வந்து நீங்க கஞ்சா பிடிக்கிற மாதிரி நாங்க வந்து ரோட்ல நின்று வித்துக்கிட்டு இருந்தாரு, இல்ல ஒரு சில ஸ்பாட்ஸ்ல இருந்து போய் வித்துட்டு இருந்தாரு, அவங்கள போய் பிடிச்சோன்னு இல்லாம இதை நீங்க சில யோசிக்க வேண்டிய இடம் வந்து இந்த மாதிரியான ரேவ் பார்ட்டிஸ் எங்க நடக்குது. இப்ப நீங்க சில நேரங்கள் ஈசிஆர் சைட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க, அங்கெல்லாம் வந்து ரேவ் பார்ட்டிஸ் நடக்குது, நிறைய நட்சத்திரங்கள் வராங்க, செலிபிரிட்டிஸ் வர்றாங்க, அந்த மாதிரியான இடங்களுக்கு வருது. அது நீங்க நேரடியா போறதுல சில சிக்கல்கள் ஏற்படலாம். அப்ப அதுக்கு தானே புலனாய்வு அமைப்புகள்லாம் இருக்காங்க. அப்ப அதுல ஏதாவது சப்ளை ஆகுதான் நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப அந்த பப்ஸ் மாதிரியான இடங்கள்ல இது மாதிரியான விஷயங்கள் பண்றாங்களா, அது மாதிரி சப்ளை ஆகுதா, ஏதாவது டிரான்ஸ்பர் ஆகுதா அப்படிங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க அப்படிதானே கண்டுபிடிக்க முடியும். நேரடியாக நீங்க ஒரு காவல்துறை நேரடியாக போய் அதை உள்ள போற சிக்கல் இருக்கு, அதுலயும் பிரச்சனைகள் இருக்கு. பெரிய மதுபான விடுதிகள்ல போய் செக் பண்றாங்களான்னு கேக்குறேன். ரெகுலர் ரைட் எல்லாம் போறாங்களா? அதான் சொல்றேன், நம்ம படித்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அந்த மாதிரியான ரைட் எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரியான செய்திகள் இல்ல. நீங்க தான் வேற சில மாநிலங்கள்ல நடந்திருக்குங்கிற செய்திகள் இருக்கு, நம்ம பாக்குறோம். சில பார்ட்டிஸ்ல பிடிச்சாங்க, சில பேரை பிடிபட்டாங்கன்னு இருக்கு. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஹை கிளாஸ் பார் இல்ல மாதிரியான ஒரு பப்ஸ்ல வந்து இந்த மாதிரி பிடிச்சாங்களா அப்படின்னா எந்த செய்திகளும் இல்ல. அதை இவங்க செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இந்த வழக்கு சொல்ற முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க செக் பண்ண வேண்டிய இடங்கள் இல்ல வந்து நீங்க டார்கெட் பண்ண வேண்டிய இடங்கள் என்ன அப்படிங்கறதுல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இது காவல்துறைக்கு அவங்க தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருந்தா அதை கொடுத்திருக்கும் நான் நினைக்கின்றேன். அதை நோக்கி இவர்கள் இப்ப பயணப்பட வேண்டிய அவசியம் இருக்குதான் நான் பாக்குறேன். ராஜாராம் சார், உங்கள்கிட்டையும் அதே கேள்வியை நான் திரும்ப கேட்குறேன். இதெல்லாம் ஹையர் சொசைட்டிக்குள்ள வெல் அமௌண்ட் இருக்கும் சொசைட்டிக்குள்ளே, அதனால் இது புழங்குது. ஏன்னா இத்தனை கோடி ரூபா ஒன்றும் சாதாரணமான ஆட்கள் வாங்கிட முடியாது. அதனால தான் இந்த செயினை அரெஸ்ட் பண்ணுறதுலையோ அதை கட்டுப்படுத்துறதுலையோ சிக்கல் இருக்கா? நீங்கள் சொன்னீங்க வெளிநாட்டிலேருந்து வர்றதில் அரெஸ்ட் பண்ணுறதுல சிக்கல் இருக்குன்னு, இது ஹையர் செயினுக்குள்ளே இருக்கிறதுனால சிக்கலா? அதனால ஈஸியாக வெளியே தெரியாதுல்லவா? இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ சார் சொன்னபடி ஒரு இடத்துல இருந்து சாராயம் விற்கிறாங்க, ஒரு இடத்துல கஞ்சா விற்கிறாங்க, அந்த மாதிரினா தெரியும். இது பெரிய லெவலில் நடக்குது. அவங்க பெரிய லெவலில் பெரிய ஆட்கள் அதிக அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறாங்க. அது வந்து அந்த சமயத்தில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க, எப்போதுமே அவங்க பயன்படுத்திக்க அது மாதிரி இல்லை. அதனால் இது கண்டுபிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஒரு லைன் கிடச்சிருச்சுன்னா, ஒரு லிங்க் கிடச்சிதுன்னா அதை இருந்து பிடிச்சி போய் கடைசி வரைக்கும் போய் அதில் தடையாயிரும்ல. நீங்கள் ஹையர் செயின் அதுதான் அதை விடக்கூடாது. அதுதான் சொல்கிறேன். அதாவது அந்த லைன் வந்து பிடிச்சி கடைசி வரைக்கும் போனால் இதே மாதிரி எத்தனையோ லிங்க் இருக்கும். ஆனாலும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலை நம்ம பயன்படுத்தணும். இப்போ சார் சொன்னாங்க இல்லையா, அதாவது கட்டமைப்பு இல்லை அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்கிறேன். இவங்க நம்ம சைலேந்திர பாபு சார் சொன்னாங்க, கடந்த ஆண்டில் வந்து இந்த ஆன்லைன் குற்றங்களில் 1,500 கோடி 15,000 கோடி லாஸ் ஆகிருக்கு. ஆனால் வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, திருட்டு இதில் வந்து 50,000 கோடி தான் திருடு போயிருக்குது.
ஆக எந்த அளவுக்கு இருக்குது அதை தடுக்கக்கூடிய கட்டமைப்பு நமக்கு இல்லை. அந்த கட்டமைப்பை தான் சொல்கிறேன் இதுலேயும். இந்த கட்டமைப்பு நமக்கு வேணும். அதை எப்படி தடுக்கிறது, அதை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத நமக்கு கற்றுட்டு அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் தேவையான அமைப்பும் தேவையான அறிவும் ட்ரைனிங்கும் நமக்கு கொடுக்கப்படணும். இருந்தால் மட்டுமே இதை கம்ப்ளீட்டாக ஒழிக்க முடியுமே தவிர இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ லேஸில் ஈஸியாக கிடையாது. பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் தெரியாது. வச்சுருக்கவங்களாம் யூஸ் பண்ணுறவங்களாம் பெரிய ஆட்கள், அவங்கள போய் உடனே செக் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது. இப்போ மன்சூர் அலிகானோட பையன் மாட்டினார், பாடகர் மனோவோட பையன் மாட்டினார். அந்த மாதிரி இவர் ஷாருக்கானோட பையன் அவர் மாட்டினார். அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த கேஸில் அவர் சார்ஜ் ஷீட்டே போடல, அவரை வந்து அந்த கேஸ்லேருந்து எடுத்துட்டாங்க. ஆக இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் தடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. அதை வந்து அதுக்கு சரியான கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடியது அரசாங்கத்தோட கடமை. சரி ஜெகதீஸ்வரன், உங்களுக்கு நிறைவான கருத்து. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அணுக வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து நம்ம தான் சொல்றோம் இல்லையா, நம்ம இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நம்ம ட்ரக்ஸ்ன்னு சொல்லி சொன்னாலே முதல் பார்வை வந்து கஞ்சால மட்டும்தான் இருந்தது. ஏன்னா கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு. கஞ்சா வந்து எக்கனாமிக் பின்னாடி இருக்கிறவங்க, அதே நேரத்துல எல்லா தரப்பும் பயன்படுத்துறாங்க, கல்லூரி மாணவர்கள் பயன்படுத்துறாங்க. கஞ்சா வேட்டைகள் அதிகமா நடந்துச்சு, அதிக பேர் பிடிபட்டாங்க. அசரகார் மாதிரியான அதிகாரிகள் வந்து நிறைய அவங்கள சில அதிகாரிகள் வந்து ரொம்ப ரொம்ப திறமையாக வேலை செய்து அவரோட சொத்து முடக்கம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணாங்க, அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்துட்டு போனாங்க. எல்லா அதிகாரிகளும் இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த அரசாங்க அமைப்பும் இது வந்து ஒரு போதை மட்டுமல்ல, பல போதைப் பொருட்கள் பல தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறதுல ஒரு சத்தியப்பிரமாணம் எடுத்து வைக்கிறத தாண்டி உண்மையிலே நம்ம ஒழிக்கிறதுல ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் என்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கிறதுல ஒரு அக்கறையும் முனைப்பும் காட்ட வேண்டிய மிக முக்கியமான அவசியம் தேவையும் இருக்கிறது. ஏன்னா பாதிக்கப்படுறது, நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ்ல கூட சொல்றது, பார்லிமெண்ட்ல பேசும்போது கூட யூத் அதிகமான யூத் வந்து பாதிக்கப்பட்டே கொண்டிருக்காங்க. 2004 இருந்து இன்னைக்கு கம்பேர் பண்ணும்போது 600% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. 23 மில்லியன் ஓபியாய்டு யூசர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது கூட ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும், இன்னும் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல இந்த பிடிபடுறது எல்லாமே டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான். இதெல்லாம் ஒரு 10 கிராம் பிடிபட்டுச்சுன்னா வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோ எங்கேயோ சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத அர்த்தம்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நார்கோட்டிக்ஸ் பியூரோட ஒர்க் பண்ண கமிஷனர்ஸே அந்த மாதிரி தான் பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப இன்னும் தீவிரமாக அரசாங்க அமைப்புகள், நான் சொல்றது ஒட்டுமொத்த இந்திய அமைப்புகளும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இது மாநிலம் பிரச்சனை அல்ல, இது இந்திய நாட்டோட பிரச்சனை, இது தேசத்தோட பிரச்சனை. அப்ப அதே மாதிரி அதை அணுகினால்தான் இது சரியான ஒரு போதையில்லாத சமுதாயத்தை நம்ம அமைக்க முடியும். சரி, நன்றி நன்றி ஜெகதீஸ்வரன். தமிழ்நாட்டில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் பிடிபட்ட அந்த போதைப் பொருள் சம்பந்தமான விஷயம், தமிழ்நாட்டிலேயே கோக்கைன் போதைப்பொருள் இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறதா அப்படிங்கிற பயத்தை உருவாக்கி இருக்கிறது. அது சார்ந்த விவாதத்தில் 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு பங்கெடுத்தாங்க. முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம், அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன், இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.